Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BSc Agriculture Department கம்ப்ளீட் பண்ண பிறகு பிரைவேட் செக்டார்ல என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போக முடியும், கவர்மெண்ட் செக்டார்ல என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போக முடியும், அடுத்து பேங்கிங் செக்டார்ல என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போக முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் எக்கானமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து அக்ரிகல்ச்சரல் டெக்னீஷியன் ஆகலாம். அடுத்து சாயில் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து பிளான்ட் ஜெனட்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து பிளான்ட் நியூட்ரினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து அக்ரானமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து கிராப் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். இதே நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் போகணும் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வச்சு என்னென்ன பொசிஷன்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக உங்களால் போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸராக உங்களால் போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் ஜூனியர் இன்ஜினியரிங்காக உங்களால் போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினியாக உங்களால் போக முடியும். அடுத்து ரிசர்ச்சராக நீங்கள் போகலாம். அடுத்து டெக்னாலஜிஸ்ட்டாக நீங்கள் போக முடியும். அடுத்து லேப் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போக முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட்டில் போகக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ். அடுத்ததாக பேங்கிங் செக்டரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக நீங்கள் போகலாம். அடுத்து ப்ரொபாஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து ஃபீல்டு ஆஃபீஸருக்கு போக முடியும். அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு போக முடியும். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் போகலாம். அடுத்து ஜூனியர் அக்ரிகல்ச்சர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்ததாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் ஆஃப்டர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜிசி அதாவது NET எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். அடுத்து ஸ்டேட் ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு உங்களால் அட்டன் பண்ணிக்க முடியும். அடுத்து யூபிஎஸ்சியில் IFSC அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இது போக எக்கச்சக்கமான ஜாப்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ நம்ம சொன்ன இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே பியூர் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தமிழ்நாட்டில் ரொம்பவே லோ ஃபீஸ் டெக்ஸஸில் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் பிளேஸ்மெண்ட்ஸோடு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டொனேஷன்ஸே இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.